மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று எனக்கு போனஸ் வந்துருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. அது வந்து நிறைய பேர் எங்களுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாங்க. அதை நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை. நான் அதுக்கு பதில் வந்து நான் இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம் இருப்பா. அம்மா சரியா சரியா சரிடா. அதுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் தான் பதில் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் நிறைய பேருக்கு அந்த போனஸ் வரல அப்படின்னா, யூடியூப்பராக இருந்தால் டெய்லியுமே மெயில் பாருங்கள். மெயில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் பற்றி நிறைய அப்டேட்டுகள்லாம் அதில் தான் வரும். என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்ட்டு பூராமே மெயிலில் தான் நமக்கு வரும். நம்ம சேனல் பற்றி ஒவ்வொரு விஷயமுமே மெயிலில் தான் வரும். அதனால் எனக்கு வந்து செப்டம்பர் மாதம் அந்த மெயில் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்காதனா இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் ஒரு மெயில் வந்துச்சுங்க. உங்கள் சேனலுக்கு 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் போனஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்துச்சு. நீங்கள் இந்த பணத்தை வாங்கணும்னா இந்த மெயிலுக்கு கீழே சைனப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து சைனப் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. நான் போய் அதை சைனப் பண்ணி வச்சுட்டேன். அந்த மெயில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருந்தாங்க, இத்தனை நாளைக்குள்ளே சைனப் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மெயிலை சைனப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த போனஸ் பணம் வந்திருக்கு. இன்னொன்று, சம்பளம் மானிட்டேஷன் ஆகி சம்பளம் ஒரு சம்பளமாவது வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த மெயில் வந்திருக்கு. சம்பளம் ஒரு 2-3 மாதம் விட்டு விட்டு வர்றவங்களுக்கும் மெயில் வந்திருக்கு. மாதம் மாதம் நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இந்த மெயில் வந்திருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு வந்து, நான் சேனல் நல்லா என் சேனல் போய்கிட்டு இருந்தப்ப, எனக்கு ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப அவங்களுக்கு 5,000-6,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை. நேற்று எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆச்சு. இருந்தாலும் என்னால் பதில் சொல்ல முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து இப்போ நல்லா என்னை விட முன்னாடி வந்துட்டாங்க. சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். ஏன்னா நம்ம செஞ்சது எப்பயுமே நம்ம சொல்லி காட்டக்கூடாது, உண்மை தானே. ஒவ்வொன்றுக்குமே நான் யாராக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது வெறும் 5,000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்டாலும் நான் சளைக்காமல் பதில் சொல்லுவேன். என் ஃபோன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்தேன். எப்போ எனக்கு ஃபோன் பண்ணாலும் ஏதாவது டவுட்டு கேட்குறதுனா மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க. சும்மாலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால, நீ எப்போ உனக்கு என்ன சந்தேகனாலும் நீ வாட்ஸ்அப்பில் போட்டு விடுமான்னு. சரின்னு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போயும் நேற்று சொன்னது தான் சொல்கிறேன். நம்ம எப்பயுமே ஃபோனை எப்பயுமே 24 மணி நேரம் கையில் வச்சுருப்போம்னா கிடையாது. குழந்தைங்க இருக்குது, பால் கொடுக்கணும், குளிக்கணும், சோறு ஊட்டணும், தூங்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது நமக்கு. எனக்கு ஒன்றும் கவனிக்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோ மாமியாரோ யாரும் கிடையாது. நான் ஒத்தாளாக நிற்கணும். அவங்க அதுக்கு சொன்ன பதில் நேற்று நான் இதை வீடியோவில் போட்டதுக்கு அவங்க சொன்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. ஏன்க்கா, நானும் தான் ஃபோனை உங்களை மாதிரி தான் நானும் ஒரு யூடியூபரு. நான் பெருமைக்கு சொல்லலக்கா, நான்லாம் ஓயாமல் வந்து ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே தாங்க்கா இருப்பேன். வியூஸ் போயிருக்கா, கமெண்ட் வந்திருக்கா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒருத்தர் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், தான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாது, சரிங்களா. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, உங்களை மாதிரி எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போகிறாங்க, பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க. என் பிள்ளை நேற்று பிறந்த பிள்ளை, 5 மாதம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு, சொல்லுங்கள், பால் குடிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? அடுத்தவங்க இடத்துல இருந்து அடுத்தவங்க சூழ்நிலையோடு யோசித்து பார்க்கணும். எப்பயுமே தன்னை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அடுத்து வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து நேற்று போட்ட வீடியோலேயே நான் சொன்னேன், இதே வார்த்தையை தான் சொன்னேன். யாரெல்லாம் அந்த மெயிலை சைனப் பண்ணியிருக்காங்களோ, கவனிக்கலைன்னா, அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறுபடியும் பாருங்கள் அப்படின்ட்டு நான் இப்பயும் சொல்கிறேன். அந்த பொண்ணு கேட்டாங்க, என்னக்கா எனக்கு நீங்கள் வந்து இந்த போனஸை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு. போனஸ் வந்தப்பயே நான் சொன்னேன், இந்த மாதிரி சைனப் பண்ணியிருந்தால் மட்டும்தாம்மா வரும், நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கு. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. சைனப் பண்ணலை, அதோட காலக்கெடு முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு போனஸ் எனக்கு வந்தப்பே நான் சொன்னேன். தீபாவளியோடு வந்துச்சுல அப்பயே. இப்போ மறுபடியும் நேற்றும் கேட்டாங்க. நேற்றும் இதே தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேம்மா, நீ நல்லா கவனிச்சு பாரு, வீடியோவை பார்த்தேன்னா புரியும்னு சொன்னேன். நான் 2 வாட்டி உங்கள் வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு புரியலன்னாங்க.
ஏம்மா நான் தான் சொல்கிறேன்ல, நீ மறுபடியும் வீடியோ பாரு, நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெளிவாக உனக்கு புரியும்னு. சரி சரி, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை போல, நான் உங்களை இனிமேல் தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இது என்னங்க, இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து நல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்கள வந்து மேலே ஏற்றி விடுற வரைக்கும் தான் ஒருத்தர் வந்து கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட்டு கேட்கணுன்னா மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இப்படித்தாங்க என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதும் இந்த டிஷ்யூ பேப்பரும்பாங்களே, என் மகளுக்கு துடைக்கிறேன், அது என்னது வைப்ஸு, அது மாதிரி தான் இப்படி தொடச்சிவிட்டு இப்படி தூக்கி போகிற மாதிரி தான் இப்போ மனுஷங்களையும் ஆக்கிட்டாங்க. நேற்று நான் அந்த பொண்ணுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லலை. ஏன்னா நான் நிறைய புரிய வைக்க முயற்சி பண்ணேன். இனி இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எந்த யூடியூப்பராக இருந்தாலும் ஃபோனை எடுத்து எடுத்து ஓயாமல் பார்ப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்கலேன்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறத என்னால் நம்ப முடியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தான் அதை தான் நம்மளை மாதிரி எல்லோரும் இருப்பாங்கங்கிறத நம்ம வந்து தவிர்த்துக்கணும். ஒரு குச்சி, ஒரு வயசானவங்கள ஒரு குழந்தையோ அந்த நடக்கிற வரைக்கும் அந்த தள்ளுவண்டி நடந்து போகும். நடந்ததுக்கப்புறம் அந்த தள்ளுவண்டி வேண்டான்ட்டு அதுவாக ஓடும் பாருங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய மனுஷங்களும் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம அதை செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. இருந்தாலும் அவங்க அதை மனசில் வச்சுக்கணும். நான் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் யாரையுமே நான் மறந்ததில்லை. எனக்கு யூஎஸ் டேக்ஸ் ஃபில் பண்ண சூர்யாவிலேருந்து லதாக்கா, எனக்கு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தவங்க, குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, இது நான் யாரையுமே நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். எனக்கு ₹1 எனக்கு யூடியூப்பில் யாராவது பணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஜிபே பண்ணாலுமே நான் இது வரைக்கும் யாரையா சொல்லாமல் இருந்திருக்கேனா? சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா அது வந்து அது அவங்களுக்கு செய்கிற துரோகம் மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு, வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் வாங்குறேன்னா என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் வந்து எல்லோரும் என்னை மாதிரி இருப்பாங்கன்ட்டு நினச்சது என் தப்பு. எனக்கு வாழ்க்கையில் இது ஒரு பாடம். இந்த வீடியோ நீங்கள் அந்த பொண்ணு பார்க்கத்தாலும் பார்ப்பாங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி அதில் பேசுனாங்க. அதில் எனக்கு வந்து பதில் சொல்ல பெருசாக எங்கள் வீட்டுக்கார், நீ பதில் சொல்லாத, நீ டென்ஷன் ஆகாத, விட்டுரு, அது அவங்க பேச்சு அப்படித்தானா, அவங்க பேசிட்டு போகிறாங்க, நீ விட்டுரு, இதை கண்டுக்கிறாத, பிள்ளைகளை பாரு, வேலையை பாரு, அதே மண்டையில் போட்டு குடஞ்சிக்கிறாதன்னு எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி, அவங்க யாரோ அவங்க நம்மளை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நான் இன்னுமே யாரும் சந்தேகம் கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் கமெண்டில் யார் என்ன டவுட்டு கேட்டாலும் நான் பதில் சொல்ல தான் செய்கிறேன். நேற்றே சொல்லிட்டேன், நான் யூடியூப்பில் ஒரு அறகுறை எனக்கு தெரிஞ்சதை, நான் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்து வந்தனோ அதை எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது எதாவது கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப் போனஸ் வந்து எல்லாருக்கும் வரலைன்னா வரல, எல்லாருக்கும் வந்திருக்கும். மானிட்டைசேஷன் ஆகி பணம் வாங்கிக்கிட்டு இருந்த சேனலுக்கு அந்த மெயில் வந்திருக்கு. அதை பார்க்காதவங்க, சைன் அப் பண்ணாதவங்களுக்கு பணம் வராது. மெயிலும் வராதவங்களுக்கும் இந்த பணம் வராதுங்க. இதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்தேன். மனசில் உள்ள பாரங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டேன். அதனால் இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தா கூட, ஏம்மா விடுமா, நீ ஏன் அதெல்லாம் பேசுகிறேன்னு வயதான் செய்வார். இருந்தாலும் எனக்கு மனசில் உள்ள ஆதங்களை கொட்டி தீர்த்து விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். பாய்.